ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் vlog. இன்றைக்கி நம்மளோட கார்டனிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடிய தெய்வீக மலரான பாரிஜாதம் பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூச்செடியை பற்றி சொல்லணும்னா, நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடிய ஒரு பூச்செடி. நிறைய விஷயங்கள் இந்த பூச்செடியிலேருந்து கிடைக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா பர்ஃப்யூமுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து தெய்வத்துக்குமே உகந்த பூ தான். பெருமாள் சுவாமிக்கெல்லாம் உகந்த பூ இந்த பாரிஜாதம் பூ. இந்த பாரிஜாதம் பூ பார்த்திங்கன்னா பூத்திருக்கும் போது எவ்வளோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்தாலுமே அந்த மனம் வீசிகிட்டே இருக்கும். ஈவினிங் டைம்லலாம் அந்த பூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், மொட்டு அழகாக விரிஞ்சு பார்க்குறதுக்கு. இந்த பூவோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு சீசனில் பார்த்திங்கன்னா சில பூ வந்துலாம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து போய் எல்லோயிஷ் கலரில் வந்து சரியாக பூ விரியாமல் பழுத்து பழுத்து விழுந்துடும். அது வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் அந்த மாதிரி ஆகும். இலையுமே பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து வெறும் கம்பு மட்டுமே நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து சரியான முறையில் வந்து நம்ம உரம் கொடுத்தோன்னா அதுக்கு பெரிய அளவில் பராமரிப்பும் கிடையாது. நம்ம வந்து நல்ல ஒரு மாட்டு சாண உரம் எல்லா மண் வளத்துலேயுமே வளரக்கூடிய ஒரு பாரிஜாதம் செடி தான் இது. அதை மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுடுங்களாம், அவ்வளோ ஒரு பச்சை பசேர்னு ஃபுல்லாகவே இலையும் மொட்டுமா பார்க்குறதுக்கு பூவுமா சூப்பராக இருக்கும். மொட்டு தான் நிறைய இருக்கும். அந்த மொட்டு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரீனிஷ் கலரில் அந்த இலையும் மொட்டும் ஒன்று போலே இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மொட்டு விரிஞ்சு பூ இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு மனம் வீசக்கூடிய ஒரு பாரிஜாதம் பூ. இந்த பூச்செடியில் மொட்டு விரிஞ்சு பூத்து ஒரு 2-3 டேஸு பார்த்திங்கன்னா அந்த பூ அப்படியே தான் இருக்கும். அந்த பூ வாடுற டைமில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழுப்பு கலர்லாம் மாறி அப்படியே வாடி போய் கீழே விழும். இந்த பூவை வந்து நம்ம மாலையாகவே கோர்த்து சாமிக்கு போடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல ஒரு மனம் வீசிட்டு இருக்கும். இந்த பூச்செடி நர்சரி ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும். வாங்கி அப்படியே கூட வச்சு வளர்க்கலாம். இல்லை அந்த செடியிலேருந்து கம்பு ஏதாவது கிடச்சா கூட நீங்கள் அப்படி கம்பை வச்சு விட்டாலுமே சூப்பராக துளிர் விட்டு வரும். கம்பை ஊனி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸுக்கெல்லாம் ஒரு 1 வீக் பார்த்திங்கன்னா ஒரு செமி ஷேடட் பிளேஸில் வைக்கும்போது சீக்கிரமாகவே துளிர் விட்டு வரும். இதுக்கு நல்ல தண்ணி இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். உரமும் தேவையில்லை. இந்த நம்ம இலை கழிவு வேஸ்ட்டு அந்த மாதிரி போட்டால் கூட போதும். பெரிய அளவில் பராமரிப்பு தேவையில்லை. இந்த பாரிஜாதம் பூக்கு பூக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை பசேர்னு நிறைய பூக்கள் பூத்திருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல மனம் வீசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரிஜாதம் பூச்செடி தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாரிஜாதம் பூச்செடி பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.